எல்லாருக்கும் வணக்கம். நாங்க தான் உங்க துர்கா காந்தி ஷோபிகா ரித்திகா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆயுத பூஜை. நம்ம என்னமா செலிப்ரேட் பண்ணனும் பார்க்கலாமா? சூப்பரா இருக்கும். வீடியோக்குள்ள போலாம். இடத்தையே மாத்திரம் இந்த ஒவ்வொரு டைம் வீடு கிளீன் பண்றப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பொருளும் மாத்தி வச்சாதான் அந்த வீடு கிளீன் பண்ண ஒரு இதே இருக்கும். இன்னும் அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பாப்பாங்களே வீட்டுக்குள்ள ரெடி பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். ஆமா ஆமாங்க. இப்ப தெரியுது உனக்கு வித்தியாசம். இப்ப வேலை செய்யறாங்கல்ல. ஆமா வேலை வைக்கணும் பிள்ளைங்களுக்கு. என்னோட வேலை கார் கிளீன் பண்றது. அதை நான் வந்து காரை கொண்டு போய் இவரு இந்த 4 ஃபேனை கிளீன் பண்ணி தர சொன்னேன். நான் வேலைக்கு போகணும் அப்படின்னாரு. இன்னும் போகல, இங்கேதான் நிக்கிறேன். அப்புறம் ஃபேன் எப்படி துடைக்கிறது, எதை வச்சு துடைக்கிறது அப்படின்ட்டே இருக்குது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இந்த ஃபேன் நான் க்ளீன் பண்ணி விட்டுறேன். வெள்ளை கலர் பண்ணி ஒரு அளவுக்கு இல்ல. இங்கதான் இந்த டைனிங் டேபிள் இருக்கு. ஒரு இது மட்டும் க்ளோஸ் பண்ணு சோபி. இருதிக்கா. சரி ஓகே, நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு ஒவ்வொரு பிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். அப்புறம் ஃபைனலா சாமி கும்பிடுறது பாருங்க. என்ன இந்த கால் வலிக்குதுங்கிறாங்க, வயிறு வலிக்குதுங்கிறாங்க. புதுசா செஞ்சு அப்படிதான் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா கார் வாஷ் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ காரை எடுத்துகிட்டு நம்ம மார்க்கெட்டுக்கு போயிட்டு சாமி ஜாமானெல்லாம் வாங்கிட்டு ரிட்டன் வந்து திரும்பவும் பைக்கையும் ஸ்கூட்டி 2 எடுத்துகிட்டு போகணும். இந்த வருஷம் ஆயுத பூஜை பயங்கரமாக இருக்குது. காருக்கு மாலைனா இதில் எத்தனை மாலை இருக்குது? 2 மாலை சின்னது. சரி, காருக்கு ஒரு மாலை கொடுங்க. இது போதுமாங்க? அது காருக்கு கரெக்டாக இருக்குது. ரொம்ப கீழே இருக்காண்ணா, கீழே ரொம்ப முட்டிடும். இது கரெக்டாக இருக்குது. ஒரு கவரில் போடு. அண்ணன் வீடியோ எடுப்பார், vlog போடுறது. மாலை ரேட்லாம் ரொம்ப பயங்கர ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. 1000 ரூபா மாலை. ஒரு மாலை இல்லை, 3 மாலை. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட நிறுத்தாச்சு. நாங்கள் இருக்கிறது 5 பேருக்கு 5 வண்டி இருக்குங்க. 5 பேருக்கு 5 வண்டி இருக்குது. நம்மளுக்கு எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு வண்டி. சரி ஓகே, எல்லாம் எடுத்து வைக்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூஜைக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம். ஆமாம், இன்னும் பழம் இலைலாம் இருக்குது. எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இலை இங்கே வச்சிடலாமா? சாமிக்கு படையில் எந்த இடத்துல போடலாம்? கீழே போட்டுடலாமா, மேலையா? சரி. இல்லை, இந்த டேபிள் இழுத்து இங்கே வச்சிடலாமா? இந்த டேபிள் இழுத்து அங்கே வச்சிடலாம். அது மேலே இலையெல்லாம் வச்சுக்கலாம். சரி. எங்கள் ஆயா சந்தன குங்குமம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் இன்றைக்கி வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே படாத பாடாயிட்டோம். ஃபுல் வீடு பயங்கரமாக பக்கா நீட்டு. ஃபேனை கீழே எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம தொடச்சி தள்ளியாச்சு. இந்த ரூம் லைட் போடல பாருங்க. சரி போதும். அப்படியே வந்து இந்த பக்கம் போதும். இதில் அந்த மாதிரி ஒரு பட்டையை போட்டுருங்க. இங்கே முன்னாடி அங்கே போடுவோம் பட்டையா? அங்கே போடு. நீ ஒரு பட்டை போடு. ஐயோ, இவங்க 3 டெக்கரேஷன்ல வீடு என்னது திருநீரும் வைக்கிறாங்க, சந்தனம் குங்குமம். சரி, நம்ம சாமிக்கு தேவையான எடுத்து வைக்கலாம். வாங்க, அவங்க வச்சு முடிக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை வந்து இந்த வருஷம் பயங்கரமாக கொண்டாடணும்னு நினச்சோம். ஆனால் வீட்டு வேலையில் நான் கொஞ்சம் டயர்டாகி போயிட்டோம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. தேவையான ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம வந்து 2 வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாலை வாங்கியிருக்கோம். காருக்கு மாலை வாங்கியிருக்கோம். ரித்திகா சோபியா சைக்கிளுக்கு வெள்ளி சரம் வாங்கியிருக்கோம். கேட்டுச்சுன்னா எங்களுக்கு மாலை வாங்கிட்டு வரலாமாங்க. அதை தான் நாங்கள் மாலைன்னு சொல்ல போகிறோம். இன்னைக்கு ரைட்டா? பொரி நடுவில் கொடுத்தோம். வாழைப்பழம் வாங்கிட்டு வந்துடுங்க. பீரோக்கு முன்னாடி பட்டையை போடுங்க பாப்பா. கண்ணாடியில அங்க வைக்க நடுவுல. இது வச்சு அதுக்குள்ளதா இங்க வச்சீங்களா கதவுக்கு? சூப்பர் சூப்பர். ட்ரை படுக்கல ஒண்ணு வைங்க. கண்ணாடிக்கு என்ன சாமி? அங்க சாமி எட்டுமா குங்குமம். அவள் ரித்திகா எட்டுலாம் ரித்திகா தான் வைக்கும். ரித்திகா எட்டுது புள்ள வளர்ந்துச்சு. அந்த பீரோ வச்சிருந்தேன். இந்த
ஆயுத பூஜை வந்தாவே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல நம்ம மட்டும் பத்தி ஆக மாட்டோம், நம்ம வீட்டுல இருக்கிற அண்டா குண்டாலாம் கூட பத்தி ஆயிரும். நான் ஊத்திக்காமா இன்சேக்கா பாப்பா அந்த கத்திக்கெல்லாம் வைக்கணுமா? கத்திக்கு வைக்கணும், கத்தி இங்க வைக்கலாம், கத்தி அது மட்டும் இங்க வைக்கலாம். பூ வைக்கணுமாங்க? யூடியூபர் நிறுவிச்சா யூடியூபர் ஆமா, எல்லாமே எல்லாம் தொழில் சம்பந்தப்பட்டதுதான் எல்லாமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து சாமிக்கு தேவையான ஐட்டம்லாம் வச்சாச்சு. சாமிக்கு வந்து என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன டெக்கரேஷன் வந்து பண்ணியிருக்கேன். அப்புறமா நம்ம சில்வரு கோல்டும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. சீக்கிரமாக டைமண்ட் வாங்கணும்னு சொல்லி சாமிகிட்ட ஒரு வேண்டுதலை போட்டு வைப்போம். வாங்கிடலாம். இங்கே பாருங்க பொங்கல், சக்கரை பொங்கல். இங்கே கொஞ்சம் பொங்கல் எடுத்து வச்சிருக்கேன். இல்லை அதான் இங்கே எடுத்து வச்சுட்டா ரைட்டா. இந்த வருஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான செலிப்ரேஷன் எங்கள் பாட்டினால். எங்கள் பாட்டில் நேற்றுலேருந்து வீட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கெல்லாம் நீ காலையில் வந்து வேலையாக செய்ய முடியல. ஏம்மா டிவி வச்சிங்களா? நல்லே டிவியில் இங்கே பாரு, இந்த இடத்துல வை. சூப்பர். இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த வண்டிக்கு போடு. இன்னொரு மாலை எடுத்து நச்சு வைக்கணும். நம்ம ஊர்ல எல்லாருமே இப்பதான் கும்பிடுவாங்க, காலையில யாரும் கும்பிட மாட்டாங்க இல்லைங்க. சாயங்காலம் தான் இப்பதான் கும்பிடுவாங்க எல்லாருமே. இப்பதான் கும்பிட்டு பொரி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. தாத்தா பெட்டில இருந்து எல்லாமே இப்பதான் சாப்பிட்டு இருப்பாங்க. அதான் நடுவில் வச்சுட்டுல. சரி வை வை வை, லைட்டா வை போதும். அம்மா உள்ள அந்த மோட்டருக்கு நீ வையே, பாப்பா வேணாம். ஒரே ஒரு புள்ளி மட்டும் வச்சுட்டு வா. வருஷத்துல ஒரு நாள் எல்லா பொருளையும் குளிக்க வைக்கிறோம். வண்டி எப்படி ரவுண்ட் அடிக்கா? நானும் வரேன் மொத்தமா. வித்யா வித்யா நம்ம பின்னாடி வகினியா இன்ஸ்டா வித்யா. ஓ ஆமா பின்னாடி. எங்க ஆயாக்கு தான் மெயின் ப்ராசஸ் தெரியும். எனக்கு மேலாம கழுத்து ரொம்ப வச்சு சாமி கும்பிட தெரியும். நம்ம வச்சுட்டாமா? நல்ல புத்தி. போட்டு அம்மா போட்டு அம்மா வை. நீர் மட்டும் நீர் வை. சாமி கும்பிடுங்க. போதும். கொண்ட வண்டி போய் தெளிச்சுட்டு வண்டிகளை தெளிச்சுட்டு வருங்க. ஏன்டாலும் வந்து கும்பிடு. 3 வருஷத்துக்கு மேல யாரு படையில் இருக்கிறத எடுத்துடலாமாமா? கொடு. அதான் அங்கே வச்சுட்டல. தேங்காய்லாம் அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு காலையில் ஆப்பிள்லாம் இல்லை, அதெல்லாம் காலையில் எடுத்துட்டு வச்சேன். ஆப்பிங்கிறேன், நம்ம தான் திங்கிறேன். சாப்பாடு நல்ல கொஞ்சம் வாயில் சாப்பிடு. ஒரு வாட்டி சாப்பிட, அப்பதான் ஆயாங்களே சாப்பிடணும். சாப்பிடு. பாப்பாலும் முன்ன வருவா சாப்பிடணும். நான் நம்ம பரவாயில்ல இருந்தா இப்படி இருந்தா சாப்பிட்டியா? கொஞ்சம் வாயில் வை.
சோபி என்ன யோசிக்குதுன்னு நான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு சூப்பராக இருக்கா? ம் சாப்பிட்டியா? சரி உட்காரு, நாங்களே எடுத்துட்டு வரோம். இப்போ உட்காந்து சாப்பிடுவோம். பழைய சும்மா ரொம்ப சாப்பிட்றது இல்லையா? ராஜ்லாம் சாப்பிட்டோம். வேற அரசு தான் கொடுக்கலாம். நம்ம ஊர் மாதிரி தான் இங்கே இது போயிட்டேன். கொஞ்சம் வந்து கொடுப்போம். ராஜா அது வேணாம் விடும். சரி, நாங்கள் எப்படி இருக்கு அனுப்புங்க? சூப்பராக இருக்கும். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டது இந்த ஒரு வாய் சக்கரை பொங்கலுக்கும் கடலை வரைக்கும். காலையிலேருந்து வேலை செஞ்சு டயர்டாகி எனக்குலாம் அலோச்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் விரதம் இருந்தேன். இன்னைக்கு விரதம் இருந்து ஆயுத பூஜை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கேன். நானே ஒரே ஒரு வேலை தான் சாப்பிட்டேன். நான் ஒரு வேளை கூட சாப்பிட்டேன். நான் காலையில் சாப்பிட்டேன், மதியானம் வரலாம். அதுக்கு பேர் விரதமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இந்த vlog வந்து இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம துர்கா காந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க் கலர் ஹார்ட் போட்டுருங்க. எல்லாத்துக்கும் டாடா. டாடா.